19 வருஷம் ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவரோட டெபியூ கேமில் அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவரே 3 விக்கெட் எடுத்த ஒரே ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதர்பாவை சேர்ந்த பிரஃபுல் ஹிங்கே. இன்னைக்கு அவர் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் தான் இந்த ஒரு சாதனையை படைச்சாரு. யார் இந்த பிரஃபுல் ஹிங்கே, எங்கேருந்து வந்தார், இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்போர்ட்ஸ் பீடியா நேயர்களுக்கு வணக்கம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிரஃபுல் ஹிங்கேவை வெறும் 30 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வாங்கினாங்க. பிரஃபுல் பிரகாஷ் ஹிங்கே, இதுதான் இவரோட ஃபுல் நேம். இவருக்கு வயசு வெறும் 24 வயசு தான் ஆகுது. 2002 நாக்பூர் விதர்பால பிறந்திருக்காரு. இவரோட பவுலிங் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம், கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் அண்ட் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பவுலராகவும் வருவார்னு தோணுது. இந்த ஒரு ரா டேலண்ட்டை க்ரூம் பண்ணி ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் கோச்சான வருண் ஆரோன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டொமஸ்டிக்கில் விதர்பா டீமுக்காக விளையாடுறாரு. 2024 ரஞ்சி ட்ராஃபி டெபியூ பண்ணார். அதிலிருந்து டீமில் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருக்கார். அண்ட் இவர் எதுக்கு பேர் போனவர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ், அதே மாதிரி அக்யூரேட்டான லைன் அண்ட் லென்த் அண்ட் ஒரு ஹிட் தி டெக் பவுலர். இப்போது சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹர்ஷித் ராணா மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர்னு சொல்லலாம். பிகாஸ் நல்ல ஹைட்டு, அதே மாதிரி நல்ல ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்தது. அதை நம்ம அவர் வைபவ் சூரியவன்ஷிக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பால்லையே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல அக்யூரேட்டான லைன் அண்ட் லென்த் வச்சிருக்காரு. அதையும் தாண்டி 2 சைடுமே ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் இந்த பிரஃபுல் ஹிங்கே இருக்காரு. இந்த 22 வயசு பிரஃபுல் ஹிங்கே அவரோட ஃபர்ஸ்ட் கேம்லேயே, அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் எடுத்தார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுரல் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் ஓப்பனரான லுவான் டி பிரெட்டோரியஸ். இவங்க 3 பேரையுமே டக் அவுட்டும் பண்ணார். அண்ட் அதுதான் இதில் ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். பிரஃபுல் ஹிங்கே 2026 ஐபிஎல்ல அவ்வளோ ஈஸியாக வரல கைஸ். அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்லேயே நிறைய இன்ஜுரிஸ்க்கு அவரோட உடம்பு பழகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்கில் அவருக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. பிகாஸ் விதர்பா ஒரு ஸ்ட்ராங்கான டீம், இவருக்கு சான்ஸ் கிடச்சதே பெருசு. அந்த லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பெர்ஃபார்மரும் இருந்திருக்காரு. மோரர்லெஸ் இவர் பார்த்திங்கன்னா ஒரு T20 கைண்ட் ஆஃப் பிளேயருமே கிடையாது. பெருசாக T20 மேட்சஸ்மே விளையாடல அப்படின்னு தான் சொல்லணும். விதர்பாக்காக ஒரே ஒரு T20 தான் விளையாடினாரு ஷாஹித் முஸ்டகலில் அகெயின்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ். அந்த கேமில் ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். வேறஸ் அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னு பார்க்கும்போது 19 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 27 விக்கெட்டும், லிஸ்ட் ஏ கரியரில் 6 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. என்னதான் அந்த அளவுக்கு நம்பர்ஸ் இல்லை அப்படின்னாலும் எஸ்ஆர்ஹெச் இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கான முதலீடை அவரோட ஃபர்ஸ்ட் கேம்லேயே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக இனிமேல் வர ஸ்டேஜஸில் பிரஃபுல் ஹிங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டார் பவுலராக வருவார் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இந்த பிளேயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய அன்னோன் பிளேயர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.